எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முதலீடு சம்மந்தமான ஒரு 3 விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்த்துருவோம். ஒருத்தன் சுடுதண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கான். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 குடம் தண்ணியை ஊற்றுறான். தண்ணியை ஊற்றிட்டு அதை சூடாக்குறான். சூடும் ஆயிடுது. அது எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னா, அதில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா நம்மளோட கை வெந்துடும். அந்த அளவுக்கு சூடாக்கிடுறான். அதுக்கப்புறமா பார்க்குறான், அதை அவனால் குடிக்க முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் அதை என்ன பண்ணுறான், இறக்கி கீழே வச்சிடறான். கொஞ்சம் நேரம் கழித்து அதோட சூடும் கொஞ்சமாக குறைஞ்சிருது. குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு வந்து, ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டு போயிடுறான். அந்த தண்ணி மறுபடி பச்சை தண்ணியாக மாறிடுது. வெறும் ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்காக ஏன் அவன் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சான் அப்படின்னு நினைக்கலாம். அவன் என்ன முட்டாளா அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலே அவன் ஒரு முட்டாள் தாங்க. அவனுக்கு தான் எவ்வளோ தண்ணி குடிப்போம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ரெண்டாவது எவ்வளோ சூடாக குடிப்போங்கிறதும் தெரியல. அதனால தான் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சா அவ்வளோ சூடாக்குனான். அதுக்கப்புறம் ஆற வச்சா அதுக்கப்புறம் குடித்தான். சரி, முதல்ல அந்த 3 விஷயத்தை பற்றி பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா? அந்த முதலீடு சார்ந்த ஒரு 3 விஷயம். அதில் முதல் விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ முதலீடு பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் முதலீடு பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் முதலீடு பண்ண போகிறோம், எந்த வழியில் முதலீடு பண்ண போகிறோம், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அது தெரியாமல் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா, அந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளையும் இந்த உலகம் முட்டாள் அப்படின்னு தான் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே நம்மளோட பணமும் காணாமல் போயிடும். அதனால் முதல்ல முதலீடு சார்ந்த அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதை புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அல்லது யூடியூப் வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வச்சு நம்ம ஃபினான்ஷியலாக நாலேஜ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற அடுத்து தான் நம்ம முதலீடு அப்படிங்கிற விஷயத்தையே பண்ணணும். நம்ம நிதி சார்ந்த ஒரு அறிவை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம முதலீடை கண்டிப்பாக பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு கழுகு மாதிரி யோசிக்கணும். ஒரு கோழி மாதிரி யோசிக்கக்கூடாது. அதாவது கழுகு கோழி, அதாவது இப்போ ஒரு கோழி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா இடத்தையும் கிண்டி எல்லா இடத்துலையும் இறைய சாப்பிடும். ஆனால் ஒரு கழுகு துல்லியமாக தனக்கு என்ன இறை வேணும் அப்படிங்கிறத பார்க்கும். கரெக்டாக துல்லியமாக அந்த இறையை சாப்பிடும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியும், நமக்கு எந்த முதலீடு சரியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான முதலீடை நம்ம துல்லியமாக பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவதாக, தைரியமாக வேணான்னு சொல்லணுங்க. எதை தைரியமாக வேணான்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத முதலீடை நம்ம தைரியமாக வேணான்னு சொல்லிடணும். இப்போ நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் முதலீடு பண்ணுங்கள், 1 மாதத்தில் உங்களோட முதலீடு டபுள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரெட்டிப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முதலீடு பண்ணிடக்கூடாது. நம்ம தைரியமாக அந்த மாதிரி முதலீடுகளை வேணான்னு சொல்லிடணும். நமக்கு தெரிஞ்ச முதலீடுகள் மட்டும்தான் பண்ணணும். நம்ம முன்னால் நிறைய முதலீட்டு வழிகள் இருக்குது, எத்தனையோ வழிகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டும் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக முதலீடை பார்த்து பண்ணணும். இத்தனை வழிமுறைகள் முதலீடு பண்ணுறதுக்கு இருக்கும்போது வெறும் ஒரு முதலீட்டு வழி கூட உங்களை மிகப்பெரிய பணக்காரனாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத தெரியாத முதலீடுகளை தைரியமாக வேணான்னு சொல்லுங்கள். சரி, இது எல்லாத்தையும் சுருக்கமாக பார்த்துருவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையான முதலீடு சார்ந்த அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறங்க. அதை புத்தகம் மூலமாகவோ அல்லது யூடியூப்பில் ஏதாவது வீடியோ மூலமாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, எப்போவுமே முதலீடு பண்ணும்போது ஒரு கழுகு மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரு கோழி மாதிரி யோசிக்காதீங்க. மூணாவது, தேவையில்லாத தெரியாத முதலீடுகளை தைரியமாக வேணான்னு சொல்லுங்கள். அது எப்படி இருந்தாலும் சரி. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முதலீடு பண்ணும்போது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறந்துடாமல் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் தைரியமாக அதை கீழே பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. இது எங்களை முன்னேற்றம் செய்ய, நம்ம முன்னேற ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.